ராணியின் மகனான குஷன் அயோத்தியை ஆண்டு வந்தான். ஒரு முறை சரயு நதியில் நீராடும் போது அவனது விலை மதிப்பற்ற கை காப்பு ஆற்றில் விழுந்து விட்டது. அதை தேடி அவன் ஆற்றுக்குள் இறங்கிய போது அங்கே நாகலோகத்தின் இளவரசி குமுதவதி அதை கையில் வைத்திருந்தார். குஷனின் வீரத்தையும் அழகையும் கண்ட குமுதவதி அவன் மேல் காதல் கொண்டான். நாக அரசனான அவனது அண்ணன் தன் தங்கையின் விருப்பத்தை அறிந்து குஷனுக்கு அவளை மணமுடித்து கொடுத்தான். ஒரு மனிதனுக்கும் நாக இளவரசிக்கும் இடையிலான இந்த பிணைப்பு இரண்டு உலகங்களையும் இணைக்கும் பாலமாக அமைந்தது. இவர்களின் மகனான அதிதி தான் பின்னாளில் சூரிய வம்சத்தின் சிறந்த மன்னனாக விளங்கினான். நதி நீரின் ஆழத்தில் தொலைந்த பொருள் ஒரு தேவதையின் காதலாய் திரும்ப கிடைத்தது. நாம் எதை தேடி செல்கிறோமோ அதைவிட மேலான ஒன்று நமக்கு கிடைக்கலாம். குஷன் தன் நகையை தேடி சென்றான். ஆனால் அவனுக்கு ஒரு வாழ்நாள் துணையும் அன்பும் கிடைத்தது. காதல் என்பது எதிர்பாராத தருணத்தில் நமக்கு கிடைக்கும் இறைவனின் பரிசு.